ஹலோ மக்கள்ஸ். டாரிஃப் வர பற்றி தான் இந்த வீடியோவில் சிம்பிளாக ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ட்ரம்ப் 2வது தடவையாக பிரசிடென்ட் ஆனப்போ எல்லா நாட்டுக்கும் 10% பேஸ்லைன் டாரிஃப்னு ஒரு ரூலை போட்டார். 10% டேக்ஸ் போட்டது இல்லாமல் 90 டேஸ் கிரேஸ் டைம். இது எதுக்குன்னா நெகோஷியேட் பண்ணுறதுக்காக எல்லா நாட்டுக்கும் டைம் கொடுத்தாரு. இந்த டைமில் அமெரிக்காவும் இந்தியாவும் நெகோஷியேட் பண்ணப்போ அமெரிக்கா இந்தியா கிட்ட அவங்களோட டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் நம்ம நாட்டில் சேல் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்டாங்க. ஆனால் அதுக்கு பர்மிஷன் நம்ம கொடுத்தோன்னா நம்ம நாட்டோட விவசாயிங்க, நம்ம நாட்டோட கோர் பிஸ்னஸான முதுகெலும்பான விவசாயம் இது எல்லாமே பாதிக்கப்படுன்றதுனால அதுக்கு இந்தியா ஒத்துக்கலை. இது இல்லாமல் நாம் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறது அமெரிக்காவுக்கு பிடிக்கல. ஸோ ஃபஸ்ட் அவங்க ஒரு 25% டேக்ஸ் போட்டாங்க இந்தியா மேலே. நம்ம ரஷ்யா கிட்ட அந்த ஆயில் வாங்குறதுனால இன்னொரு 25% 25% அதிகமாக போட்டு மொத்தமாக நம்மளுக்கு 50% டேக்ஸை போட்டு விட்டுட்டாங்க. நம்மளோட 30லேருந்து 40% ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணுற மேனுஃபேக்சரிங் நம்ம அமெரிக்காவோட மார்க்கெட்டில் தான் சேல் பண்ணுறோம். இப்போ அமெரிக்காவோட மார்க்கெட் நமக்கு இல்லாமல் போனதுனால, அதிகமாக டேக்ஸ் போட்டதுனால அங்கே இருக்கிற மக்கள் நம்மளோட ப்ராடக்டை வாங்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ப்ராடக்ட் ₹100னா நம்ம விற்கிற ப்ராடக்ட் நம்ம மேலே 50% டேக்ஸ் போட்டதுனால ₹150 அங்கே சேல் பண்ணுவாங்க. அதனால் அங்கே இருக்கிற மக்கள் நம்மளோட ப்ராடக்ட் வாங்க மாட்டாங்க. இப்போ இந்தியா என்ன பண்ண போகுதுன்னா, நம்ம வேறு மார்க்கெட் ஆஃப்ரிக்கா, பிரேசில், லாட்டின் அமெரிக்கா இந்த மாதிரி வேறு நாட்டோட மார்க்கெட்டில் நம்மளோட மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸை, நம்மளோட ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் இப்போதைக்கு பிளான்.